ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் டிஎன் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 8072147276. தம்பி கார் மிச்சம் இருக்குதா? இருக்குண்ணா. மிச்சர் காலையில் எவ்வளோ? காகிலவா? காகில 60 ரூபா. காலையில் மிச்சரு, அப்புறம் ஸ்வீட்டு எல்லாம் மிக்சிடாக போடு 1 கிலோ. குலோப் ஜாமு, காஜு கட்லி. சரிண்ணா. அப்புறம் அந்த ரசகுல்லா எல்லாத்துலையும் கால் கிலோ போட்டுருவா. எல்லாமே போடு, எல்லாத்தையும் அடிச்சு விடு. சரி, ரைட் போட்டுறேன். போட்டுவிடு. தானே. சரி, வந்து பார்த்துக்கலாம். வந்து பார்த்துப்போம். வாண்ணா, என்னத்த வந்து பார்த்துப்போம். ஏய், இந்த ஏரியாவில் தானே கடை வச்சிருக்கிற, வேட்டி சட்டை போட்டிருக்கிறேன், கையை பிடிக்கிற அசிங்கமா. காசு என்ன திருட்டா போறோம்? அதுக்கு இல்லைண்ணா, வாங்கினது காசு கொடுத்து 1500 ரூபா. எங்க அப்பா யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமாடா? அப்பா யார் ஆனாலும் இருக்கட்டும். எங்க அப்பா யார் தெரியுமா தெரியாதா? இங்க பேரு எங்க அப்பா சிஎம். அம்மா நானும் பார்த்துன்னு இருக்க, 4 கண்ணாடி பாட்டில் தீயும் வச்சுக்கிட்டு காசை கேட்குற வெள்ளை சட்டை போட்டவன். அவ்வளோதான், கடை நடத்த மாட்டேன் நீ. நான் போனதுக்கப்புறம் சிசிடிவி போலீஸுக்கு போயிடக்கூடாது சொல்லிட்டேன். அவ்வளோதான் உனக்கு. கடையை மட்டும் கரெக்டாக அடைச்சிடுறாங்க நைட்டு, ஆனால் காலைல 1/2 மணி நேரம் லேட்டாக தர்றாங்க. தம்பி, ஒரு கோட்ரு ஒன்று, ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று, ஊறுகாய் ஒன்று, சைடிஷ்னா ரெடி ஆயிடுச்சா இல்லையா? இந்த சைடு சொல்லுவாங்க. வாங்கி வாடா. அண்ணன்டா வாங்கின்னு வாடாவா? ஓட்டன்னு வச்சுக்க. அண்ணன் உனக்கு டிப்ஸ் கொடுப்பேன்டா, வச்சுக்கிறேன்டா, நிறைய வச்சுக்கிறேன். அதை வாங்கிட்டு வா. நைட்டு தான்டா கடைசி கஸ்டமர் போனேன், அதுக்குள்ளே வந்திருக்க மறந்துட்ட பாரு. என்ன பண்ணு, அது வாங்கிட்டு வா. ஃப்ரை மீன் எடுத்துட்டு வா. அடிக்கிறதுக்கு முன்னாடியே போதையில் இருக்கா, மரியாதை எடுத்துகிட்டு போய் அங்கே அடிச்சுட்டு போய் போயிடு. ஓ, கிளம்பு. சரி, இங்கே வா, காசு கொடுத்துட்டு போ வாங்கினதுக்கு. டேய், என்னடா அண்ணன்ட்ட காசு கேக்குற? அண்ணனடா வெண்ண, காசை குடுறா. ஏய், எனக்கு தெரியலையாடா? எனக்கு தெரியலையா? தெரியல. ஏய், எனக்கு தெரியலையா? தெரியல. டேய், நான் தான்டா கவுன்சிலர் புருஷன் இருக்கான்ல, அவனோட தங்கச்சியோட புருஷன்டா. இந்த கவுன்சிலர் புருஷன் வந்தாலே இங்கே மரியாதை தர மாட்டேன் நான். அவன் தங்கச்சியோட புருஷன் தரணும் மரியாதை. காசு எடுத்து வச்சுட்டு போ, அடி வாங்கி சாவாத. மரியாதை அடி வாங்கி சாவாத, காசு. அப்போ என் பவரை காட்ட வேண்டியதான்டா. சரி, இங்கே பாரு. இதுவே ஆளுங்கட்சி மாதிரி தான், புரியுதா? ஆளுங்கட்சியோட பெரிய பவர் வச்சிருக்கேன்டா. எங்க அப்பா சிஎம். அப்பா சிஎம்மா? ஆமா. என்னடா சொல்ற? எங்க அப்பா சிஎம். பாக்குறியா? பார் இனிமே இருக்காது, பாக்குறியாடா? சரி, கோபப்படாத. ஒரு ஃபுல் எடுத்துக்குடு. போ, ஃபுல் எடுத்துக்குடுறா. இருக்கத குடிப்பா. குடுறா, வேணும் குடுறா. அக்கா, நாளைக்கு எடுத்துட்டு போ. கொஞ்சம் பேர் எடுத்துட்டு போ. ரைட். போலாம். பாப்பா, என்ன ஒரு எங்க போனோம்? இஸ்லாண்டை. வேற யாருமா டிக்கெட் எடுத்துக்க. பி 50 ரூபா. என்னதியா? புரியல என்னது? கையை உடச்சிருவேன். மக்களா இருக்க என்ன பார்த்தா? மேலே கை வைக்கிற இந்த பாரு, அடிச்சு கண்ணாடிக்கு நோடிக்கிற மேலே கை வச்சேன்னா அந்த மாதிரி சிக்னல் கொடுக்குறேன்ல, டாப்புன்னு சிக்னல் கொடுக்குறேன்ல, ஸ்டாப் எல்லாரும் கொடுக்குறாங்கல்ல. அந்த முதல் சீட்டில் உட்காந்து ஒரு இப்படின்னாருன்னா ஏன் ஒரு டிக்கெட் கொடுக்கல? அவர் பாஸ் வச்சிருக்காரு, இப்படி காட்டுறாரு. நான் ஆல் இண்டியா பாஸ். என்ன ஆல் இண்டியா? தம்பி, தேவலாம் பேசாது. இறங்கி பஸ்ஸுக்கு சீட எவனையும் இறங்க ஊருக்குள்ள பஸ்ஸே வராது சொல்லிட்டேன் நான். என்ன பார்த்துருக்க டிரைவரு, சர்வீட் வராது, நீ போலீஸ் ஸ்டேஷன் வண்டியை விடும். போலீஸ் ஸ்டேஷன் தனி பஸ்ஸே விடுவான் போலீஸ் அங்கிருந்து. தனி பஸ்? ஆமா. எங்க அப்பா யாரு தெரியும்ல? அவங்க அப்பா யாராவது போலீஸ் பேசுவோம். எங்க அப்பா நான் ஊர் தலைவரா, சிஎம். இப்படிதான் எங்க எல்லாரும் சொல்லிருக்காங்க அப்பான்னு. என்ன தம்பி சொல்ற? வண்டி போக சொல்லி. உசிலம்பட்டி தானே போகுது? உசிலம்பட்டி தான் போகுது. நீ என்ன பண்ணு, உசிலம்பட்டி போவாத, சோழவந்தான் போ. வண்டி திருப்பு, சோழவந்தான் அந்த ரூட்டே கிடையாது. நானே திருப்பு, சோழவந்தான் திருப்பு, விக்ரமங்கலம் போகணும். அடுத்து காலெல்லாம் ஏதாவது சண்டை வளர்க்காதப்பா. உனக்கு உசிலம்பட்டி தானே? உசிலம்பட்டி தானே, இறக்கி விட்றேன். நான் இறக்கி விட்றேன். போ, நான் இறக்கி விட்றேன். அப்பா சேவ் பண்றாங்களே. மாமா வண்டி மாமா. ஆமாம்மா, போயிடுவேன். ஆமாம், எப்படி போயிடுமா? வந்துடுவா. சரி, சித்தி கூட்டு வந்துடுவா.
ஏய் நீ பார்த்து போடா, நான் கரெக்டாக தான் போகிறேன். சரி மாமா, சரி சரி. ஆமாம், வேட்டி ஒரு நிமிஷம், வேட்டி அவருக்கு. நிறுத்தா வண்டியா. ஃபோன் வை, ஃபோன் பேசி வண்டி ஓட்டலாமா? லைசன்ஸ் எடுத்து மாமா ஒரே நிமிஷம், நான் கூப்பிடுறேன். ஒரே நிமிஷம் என்ன லைசன்ஸ் எடு. லைசன்ஸ் எடு. இல்லை இல்லையா? இல்லை. வண்டி ஆர்சி எடு. இல்லை. ஆர்சி என்ன நம்பர் பிளேட்டை காணோம்? இல்லை. இல்லையா? இல்லை. என்ன திமிரா பேசுற? கான்ஸ்டபிள் வண்டியை சீஸ் பண்ண. நீ கோர்ட்ல ஃபைன் கட்டி வண்டி நீ கோர்ட்ல ஃபைன் கட்டி என் வெள்ளை சட்டைக்கும் என் லட்சுமி மேலையும் ஒரு கீறல் படக்கூடாது. இந்த வண்டி யாருக்கு தெரியுமா? யாருது? நீ புடிச்சு 5 நிமிஷம் என்ன வேஸ்ட் பண்ணிருக்கிற. நீ வண்டி யாருக்கு தெரியுமா? சத்திய பாத்தியா இறக்கணும்னு வச்சுக்க. நான் வாங்காத அடியா 10 வாட்டி மாவு கட்டு போட்டுருக்கு, வந்து நின்றுருக்கேன். திருப்பி நான் போறேன். அப்பா யாரு, இந்த வண்டி யாருன்னு தெரியாம பண்ணிருக்க சார். உங்க அப்பா யாரா வேணா, இந்த ஏரியா கவுன்சிலரா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். சிஎம். யாரு? அப்பா சிஎம். அம்மா அப்படிதான் சொல்லிருக்காங்க. போத்தம் போ, வண்டி எடு. ஒரு செல்ஃபி எடு. என்ன நம்ம 2 பேரும் சேர்த்து ஒரு செல்ஃபி எடு. எங்க மாமாட்ட அசிங்கமா இருக்கு. இப்போ எங்க மாமா போன்ல பேசியிருந்தாரு, என்ன மோனே போலீஸ் பிடிச்சிச்சான்னு கேட்டே வைக்கிறாரு. அசிங்கமா இருக்காது. நான் ஃப்ரெண்டுன்னு பாட்டுனா செல்ஃபி எடு. போ. ஃபுல்லு பிரியாணி, ஃபுல்லு சாப்பிட. புடி ஒரு நிமிஷம். பா பிடிச்சி சாப்பிடுப்பா. யாரும் இல்லையா எனக்கு ஊட்டி வர விடுவாங்க. வெங்காயம் வை. வெறும் சோத்தை திங்கிறியா? பீஸை வை. பீஸ் வச்சிருக்குப்பா. அது வேணாம், வேற பீஸ் வை. ஏன் பிரியாணியில ஈரலே கிடைக்க மாட்டேங்குது? எடுத்துடுறீங்களோ? வை அப்படி வை. அப்படி வைப்பா. இங்க போடா. காசு குடியா. காசு குடுன்னா இவர் அண்டை வெட்டி எடுத்து இருக்கிறோம் சொல்லிட்டேன். மரியாதை எவ்வளவு சாப்பிட்ட இருக்கிறீங்க? என்னையா வரவங்க எல்லாம் பிரியாணி கடைக்கு வந்தா பாக்ஸிங் பண்றவா. நீனும் பண்ணு, நானும் பண்றவா. பண்ணு. பாக்ஸிங் தெரியுமா? பாக்ஸிங் தெரியும். ஏன் முன்னாடி சொல்ல? உனக்கு பாக்ஸிங் தெரியும். எங்க அப்பாவுக்கு தெரியுமா? அப்பா யாரா வேணா இருக்கட்டும். எங்க அப்பாவை யாரா வேணா இருக்கட்டும். 150 ரூபா காசு. எங்க அப்பா யாருன்னு தெரியுமா? பேர் தெரியுமா? எங்க அப்பா சிஎம். சிஎம்மா? ஆமா. என்ன சொல்ற? எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. சிஎம் தான் கூப்பிடுவாங்க. சரி போ, நீ போப்பா. பரவாயில்ல. பார்சல் கட்டி கொடு. ஃபுல்லு கட்டி கொடு. எங்க அப்பா யாரு தெரியும்ல? அத்தா நான் கமலாம்மா கடையை திறந்து 3 மணி நேரம் ஆச்சு, மாமூலே தர மாட்டிய. எங்க அப்பா பேர் என்னான்னு தெரிஞ்சு கூட நீ தர மாட்டுற. வெண்டைக்காய் கிண்டக்காயெல்லாம் எகிரிரும். இன்னும் 10 நிமிஷத்துல காசு வரலன்னா புரியுதா? கமலாம்மா காணாம போயிடுவேன். கணேஷினா நேற்று நைட்டு வந்து காசு தரேன்னுல்ல மாமூலு. எங்கள் அப்பா யாரு? சிஎம். இன்னும் நீ தரலனா எங்கள் அப்பாவே நேரில் இறங்குவார். சிஎம். என்ன சிஎம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சிஎம்னு சொல்லி ஏமாத்திட்டு வந்தேன். ஆமாம் போலீஸ். இங்கே என்ன அந்த சிஎம்னு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கள் அப்பா பேரை சொன்னாதான் மார்க்கெட்டில் பவர், காசு கொடுப்பாங்க. சரி இருந்துட்டு போகுதுரா. 10-5 கிலோ எதுக்கு சீஃப் மினிஸ்டர் பேரை யூஸ் பண்ணுற? போலீஸ் சார் என்ன 4 அடி கூட அடிங்க. நான் பொய் சொன்னேன்னு மட்டும் சொன்னேன். நான் எப்போ அந்த பேரை சொன்னேன்? சீஃப் மினிஸ்டர் பேர் எப்போ சொன்னேன்? இப்போ நான் சொன்னேன் சிஎம் சொன்னேன். சிஎம்னா சீஃப் மினிஸ்டர் தானடா? இல்லையே. சிஎம்னா என்னது? சின்ன முத்து. எங்க அப்பா சி ஃபார் சின்ன, எம் ஃபார் முத்து, சின்ன முத்து கொத்தனார். சின்ன முத்து கொத்தனாரா? ஏண்டா இதை வச்சுதான் அந்த பேக்கரியில அந்த டாஸ்மார்க்ல என்கிட்ட வரைக்கும் நீங்க போய் சொல்லிட்டு வந்துருக்கிற. ஆமா, என் ஃப்ரெண்டு கொடுத்த ஐடியா சார். சரியா நல்லா ஒர்க் அவுட் ஆகுது சார். சிஎம்னா சீஃப் மினிஸ்டர் பயந்துட்டா. யாரு? யாரா? சீஃப் மினிஸ்டர் யாருன்னு கூட தெரியாதா? ஒய்யால நீ வாடா. நீ சீஃப் மினிஸ்டர்னா யாருன்னு நீங்க உங்க கிளாஸ் எடுக்கிறேன் சார். மேல கை வைக்காதீங்க சார். எங்க அப்பா தான் சொல்லியிருக்கேன். எங்க தாத்தாவை பேர் சொல்லல நானு. உங்க தாத்தா யாராவது இருக்கட்டும் சார். எங்க தாத்தா பிஎம் சார். பிஎம்மா? பிச்சைமுத்து. பிச்சைமுத்தா? வா பிச்சைமுத்தா. என்ன பிச்சைமுத்து நான் காட்டுறேன். சார் வேணாம் சார். சார் தம்பி 7வது வருடம் பாக்கியம் கவுன்சிலர் இருக்காங்களே. ஆமா, அவங்க புருஷன் சார்.
அப்படியா? வாங்க, என்ன விஷயம்? வாங்க. டீ தண்ணி வருதா சார் வீட்டில்? டீலாம் வேணாம் சார். தண்ணி வருதா சார் வீட்டில்? வருது சார். கரெக்டாக எல்லா நேரம் தண்ணி வரல சார். அதெல்லாம் நம்ம பிரச்சனை இல்லை. நான் தான் சார் அந்த வாரியம் குடிநீர் வாரியத்துக்கு போய் மிரட்டி விட்டேன். ஆ, என்ன தண்ணி வரமாட்டேது, ஏரியா ஜனங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. ஆ, அப்புறம் போட்டாங்க சார். இல்லையே, முன்னாடி நல்லா தானே வந்துகிட்டு இருக்கு. இல்லை நம்ம மிரட்டணும், அதான் போட்டேன். சரி 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 சரி. சரி சார், இது நம்ம அப்பா அமுச்சு விட்டாரு. ஆ, அப்பாவுக்கு பிறந்த நாள் வருது. சரி சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. அதான் ஒரு கிராண்டா ஏரியாவில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வைக்கணும். அப்படியா? சரி, நாள் கண்டினியூஸாக வைக்கணும். நான் வந்துடுறேன். அதான் உங்க பேரும் அமௌண்ட்டும் சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், டொனேஷன் போட்டு போயிடுவேன். டொனேஷனா? ஆமாம் சார். பேர் என்ன சார்? பேரு முருகேசா. டொனேஷன் கொடுங்க சார். டொனேஷன்ல தரேன். ஏய் சார், அப்பாவே பிறந்தநாள் கொண்டாடுறோம், எவ்வளோ டீசெண்டாக கேட்டுன்னு இருக்கேன். நான் உன்ட்ட மட்டுமா கேட்குறேன், அங்கே கேட்குறேன், எது வீட்டில் கேட்குறேன், சைடில் கேட்குறேன், எல்லாத்தையும் கேட்டிருக்கேன். ஆமா, எத்தனை ரூபா சார்? 1000 ரூபா. எத்தனை ரூபா சார்? 1000 ரூபாயா? ஆமா. ஒரு நாள் சம்பளம் அது. பரவாயில்ல, எத்தனை ரூபா சார்? ஒரு நாள் தானே சார். அப்பாக்காக கொடுக்கும். அப்பா சிஎம் சார், அப்பாக்காக நீங்க கொடுக்கவே மாட்டீங்களா சார்? அதுதான் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. பில்லு இல்லை சார், மன்னிச்சிருங்க. சார் பார்த்துட்டேன், லேண்ட் பார்த்துட்டேன் சார். ஐயோ சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இந்த மாதிரி இடம் கிடைக்குமா நமக்கு? நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் அட்வான்ஸ் அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் இப்போ இது பண்ணீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ மட்டும் சொல்லுங்கள் சார். சார் சார் நல்ல நாள் பார்த்து நான் பண்ணிக்கிறேன் சார். ஆமாம் சார், இப்போ நல்லா இருக்கு. சரி சார். சரி, ரைட். நீங்கள் நேரில் வந்துடுறீங்களா? சரி, ஓகே பண்ண, நேரில் இப்போ அட்வான்ஸ் கொடுத்துருவோம் நம்ம. சரி சார், ரொம்ப சந்தோஷம். வச்சிடறேன். ஓகே சார். சார் சார், லேண்ட் வாங்கிச்சு போல. ஆமாம் சார். வாங்கிட்டீங்களா சார்? சூப்பர் லேண்டு சார். ரொம்ப நாள் சேல்ஸ் இல்லாமல் இருந்துச்சு, வாங்கிட்டீங்க சார்? வாங்கிட்டேன். ஆமாம் சார். ஒன்றும் இல்லை சார், இப்போ நம்ம இந்த ஏரியா கவுன்சிலரோட புருஷன். அப்படியா? ஆமாம் சார். வணக்கம். நம்ம எம்எல்ஏ நம்ம தான். அப்புறம் நம்ம ஒன்றும் இல்லை, இந்த லேண்டு வேல்யூ எவ்வளோ சார்? இது என்ன சார், ஒரு 5C கிட்ட வருது. 5C வருமா? அது வீட்டில் சொல்லிட்டீங்கல்ல? வீட்டில் சொல்லியாச்சு. அந்த வீட்டில் இல்லை சார், எங்க நம்ம அப்பா வீட்டில் சொல்லிட்டீங்கல்ல? அப்பா வீட்லையா? அப்பாவோட மருமகனுக்குலாம் தெரியணும்ல? புரியல சார். சார், லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்கன்னா மருமகனுக்கு தெரிஞ்சாதான் சார் பண்ண முடியும். அப்பா இப்பதான் சார் கல்யாணமே மருமகனா எங்க போறேன்? உங்க மருமகன் உங்களை சொல்ல சார், அப்பாவோட மருமகனுக்கு கட்டிங் போகணும். இப்போ நீங்க 5C சொன்னீங்கல்ல, ஒரு C அவருக்கு அமிச்சிருந்தா ரெஜிஸ்ட்ரேஷன்ல எந்த பிரச்சனையும் இல்லாம ஃபுல்லா முடிச்சு கொடுத்துருவாங்க. ஆமா. நான் ஏங்க ஒரு C அவருக்கு தரணும் சார்? ஒரு C நீங்க கொடுத்தாதான் கவுன்சிலர் என்ன தொட்டு, எம்எல்ஏ தொட்டு, அங்க தொட்டு, ஆர்டிஓ எல்லாருமே தொட்டு, கடைசியில் அப்பாவோட மருமனுக்கு அவர் போய் கரெக்டா வரும் சார். தமிழ்நாட்டுல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் எங்களை மீறி நடக்காது சார். பண்ணிடலாம் சார். சரி, போங்க பண்ணலாம். சரியா சார்? இப்போ இந்த பக்கம் அப்பார்ட்மெண்ட் கட்ட போறேன்னு பேசுனீங்க, இந்த பக்கம் வந்து பார்க்கிங் பின்னாடி சார். முன்னாடி ஏதாவது பிளான் பண்ணுவோம் சார். ஏதாவது டெரஸ் மாதிரி போடலாம், இல்லைன்னா தண்ணி டேங்க் வைக்கலாம். டேங்க் நீங்க பூமி கீழே சார், மேல செலவு வச்சுக்கலாம். ஆமா, அப்பாவோட அப்பாவுக்கு ஒரு செலவு வச்சுக்கலாம். யார் வீட்டுல யாருங்க செலவு வைக்கிறது? போங்க சும்மா. ஏய், வைக்கிறியா? அப்படிலாம் கேட்கல, வையுங்கிறேன், வச்சுக்கலான்றேன். புரியுதுங்களா சார்? நல்லது, உங்களுக்கு சேஃப்டிக்கு தான். இங்க இருந்தா நாளைக்கு வேற யாரும் கலெக்ஷன் கமிட்டி இங்க போட மாட்டாங்க. போட்டா நாங்க தான் போடணும். கட்டுமா? ஒரு விஷயம் அமுச்சு விட்டுருங்க, பாத்துக்கலாம். புரியல எனக்கு, நான் எதுக்கே இங்க செலவு வைக்கணும்? சார் இது கரண்ட்லாம் கட் ஆகல சார்? வீட்ல கரெக்டா வருது சார். சார், நோட்டை பார்த்தேன், தப்பா நினைக்காதீங்க. கரண்ட் எதுவும் கட் ஆகல. நைட்ல கரண்ட் கட் ஆகுதுன்னாங்க. இல்ல அப்பாச்சியில கரண்ட்லாம் கட் ஆகாது சார். நம்ம நேத்தா நான் போயிட்டு மின்வாரியத்துல போய் சவுண்ட் விட்டு வந்தேன். அப்படியா? ஏரியா ஜனங்க இருட்டுல கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அதனால தான் கரண்ட் போல. சரி, நன்றி, ரொம்ப நன்றிங்க சார். ஒன்றும் இல்லை சார், அப்பாவோட அப்பாவுக்கு இந்த மாசம் பிறந்த நாள், அதான் கொஞ்சம் கிராண்டா செலிப்ரேட் பண்ணலான்னு வந்திருக்கோம். பேர் அதே போட்டுறேன், டொனேஷன் மட்டும் ஒரு 1000 ரூபா சார். சார், அப்பாவுக்கு கேட்டீங்க, சரி இருந்த காசை கொடுத்தேன். அப்பாவோட அப்பாக்கெல்லாம் சார், அப்பாவுக்கே 1000 ரூபானா அப்பாவோட அப்பா ஒரு 2000 ரூபாய் கொடுக்கணும் சார். ஆனா நீங்க ஒரு 1000 ரூபா தான் கேக்குறேன், அது கூட நீ கொடுக்கலனா அப்ப உனக்கு தண்ணி வேணுமா வேணாமா, கரண்ட் வேணுமா வேணாமா சொல்லு சார். வேணானா சொல்லு, எல்லாத்தையும் நிப்பாட்டி விட்டுறேன். நிக்காத. 1000 ரூபா கொடு. அப்பா சிஎம்னு சொல்லும் போது எடுத்து பேசிட்டே இருக்கீங்க, கொடுங்க சார். சத்தம் போடாதீங்க, பக்கத்துல பாக்குறாங்க. அந்த அசிங்கம் இருந்தா போதும், அப்பதான் சம்பாதிக்க முடியும். ஆமா சார், படம் முடிஞ்சிருச்சு சார். சார், படம் சூப்பரா வந்திருக்கு சார். சார் நீங்க படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்க படம் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஆமா சார், மௌனம் பேச ரீமேக் தான். நம்ம யோகேஷ் தான் சார் பண்ணியிருக்காரு. ஆமா, படம் ஃபுல்லா பேசவே மாட்டாப்புல, பேசாமலே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. சூப்பரா வந்திருக்கு சார். ஆமா, அது நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுதான் யார்கிட்ட கொடுக்குன்னு தெரியல. இந்த ரிலீஸ் டேட் மட்டும் நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துடலாம். சரி சார், ஓகே. நீ பார்த்துட்டு சொல்றீங்களா? ஓகே சார், நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. இன்னொரு லைன் வருது, நான் இப்போ கூப்பிட்றேன் சார்.
சார் அது அப்புறம் பேசுவோம் சார். அப்பாவோட பையன் அனுப்பிச்சு விட்டாரு சார். ஆ. படம் எடுத்துருக்கீங்களாமே பேசிட்டு சொன்னாரு. ஆமா சார் ஆமா சார். அப்படியா? நல்ல படமா சார்? பாப்பா ஓகே. இது எவ்வளோ சார் பட்ஜெட்டு? பட்ஜெட் என்ன சார் ஒரு 10C வருது சார். 10C தான் எடுத்துருங்க. சரி நம்ம ஒரு 8C கொடுத்துறோம் சார். படத்தை கொடுத்துருங்க, நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் சார். சிகப்பு பூதல் நம்ம உங்க படத்துக்கு முன்னாடி வந்துச்சுன்னா உங்களுக்கு பெருமை சார். இருக்கட்டும் சார், நான் 10C எடுத்துருக்கேன் சார். நான் வெளில டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துட்டு இருக்கேன். எவன் வாங்குவான் சார்? எங்களை மீறி எவன் வாங்குவான்? இப்போ நீங்கள் அப்படியே எங்கேயா கொடுத்தா கூட எந்த தேட்டர் கிடைக்குமா? தேட்டருக்கு அடிச்சா கூட 3 ஷோவில் எத்தனை ஷோ கொடுப்பான்? ஒரு ஷோ தான் கொடுக்க விடுவோம். அதனால் நீங்கள் பார்த்து நம்மகிட்டே கொடுத்துருங்க சார். வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லி கொடுத்துருங்க சார். ஏன்னா படத்தை அப்பா பார்த்தாரு, அப்பா பிடிக்கலையா? பேசவே இல்லை பையன், வேஸ்ட்டு சார். அதான் சார் ஓடா சார். இந்த படத்தெல்லாம் வந்து ஹிந்தியில் எடுத்து, தெலுங்கில் எடுத்து, மலையாளத்தில் எடுத்து அடிச்சு அடிச்சிட்டாங்க சார். நீங்கள் வேஸ்ட் படம் ஓடாது. நீங்கள் கொடுத்துருங்க. சரி சார். அப்போ ஒரு பையன் நல்லா பண்ணிப்பார், பார்த்துக்கலாம். சரி சார், நான் பார்த்துட்டு சொல்கிறேன். பார்த்துட்டு சொல்கிறேன் சார். பண்ணிக்கலாம். ஆமாம். அப்புறம் ஒரு 300 டிக்கெட்டும் வேணுமா? 300 டிக்கெட்டா? ஆமாம் ஆமாம். அது நம்ம பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு போய் காட்டணும் சார். தேட்டரில் 250 சீட் தான் சார் இருக்கு. அப்பா 2 ஷோவாக பார்த்து கொடுங்க. சூப்பர், ஓகேவா? சரி வரட்டுமா? சரி சார், பார்த்து கொடுத்துருங்க சார். சரி சார். இல்லைப்பா, படத்தை கொடுத்தாச்சுப்பா, வேறு இடத்துல கொடுத்தாச்சு. தலையெழுத்து என்ன பண்ணுற, கொடுத்துட்டேன்ப்பா. சரி வைங்க, கால் பண்ணாதீங்க. என்ன சரலாக்கா, பையனுக்கு காலேஜில் சீட்டு கேட்டியா? கிடச்சிச்சா? எப்படி கிடைக்கும்? அப்பா சிஎம்னு சொன்னால் கிடைக்கும். ஒரு 1000 ரூபா எழுதிக்கிறேன், நாளைக்கே வா, காலேஜ் சீட்டு வாங்கி தரேன் நான். நம்ம காலேஜ் அங்கேயும் போய் அப்பா சிஎம்னா குத்துற போகிறானுங்க. வரியா? போட்டுருவா, 1000 ரூபா போட்டுருவா. இவனா அண்ணா கோவிந்தண்ணா, 1000 ரூபா சார். சார் சார் வா சார், வா சார், வா சார். என்ன சார் வீட்டுக்கு வரல தப்பா நினைச்சிட்டீங்க? இல்லை சார், பால் பாக்கெட் வாங்கணும். அப்படி நினைக்காதீங்க சார். நான் இப்போ முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வரலான்னு நினச்சேன், கலெக்ஷன் போட்டு. அதுக்கு தாண்டா காலி பண்ணிட்டு கிளம்புறேன். கோவிந்தண்ணா 1000 ரூபா வை, நான் வரேன். சார்கிட்ட பேசிட்டு வரேன் சார். போன வாட்டி அப்பாவுக்கு பர்த்டே, அப்புறம் அப்பாவோட அப்பாவுக்கு, இப்போ அப்பாவோட பையனுக்கு பர்த்டே. ஆனால் பயங்கரமாக பண்ணும் சார். இப்போ எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வெறி மாதிரி பண்ணோம். கட் அவுட்டே சரிஞ்சு விழுகிற அளவுக்கு தாராளமா பண்ணுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நான் முக்கியமான வேலை. 1000 ரூபா கொடுங்க, 5000 ரூபா கொடுங்க சார். 5000 என்ன சார் அப்படி சாதாரணமாக நினைக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஸ்போர்ட்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது அப்பாவோட பையன் தான் சார். 5000 ரூபா பண்ணாதான் சார் பயங்கரமாக பண்ணோம் சார். நாங்கள் 2 மாதத்துக்கு அந்த பர்த்டே கொண்டாடணும் சார். 2 மாதம் கொண்டாடி ஆகணும் சார். போட்டுறேன் நான். 5000 வாங்கிட்டு போய் என்ன சார் சார்? பாதாள சாக்கடை கரெக்டாக போதில்லை, வீட்டுக்குள்ளேருந்து சாக்கடை போய் போதில்லை. அடப்பு கூட போந்துருச்சுன்னா வீடு நாரிடும்ல சார். நாரிடும் தானே? நாரக்கூடாது சார், நாரக்கூடாது. போயிட்டா சார். சார் வரட்டாங்க. அடுத்த மாதம் ஒரு பால்க்கு திறக்கிறதுக்கு அப்பாவே நேரில் வராரு. ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று வைக்கணும். இல்லை சார், அடுத்த மாதம் வந்து வெளியூர் போகிறேன் நான். கொடுத்துட்டு போ. என்ன சார் போகணும் சரியா? இல்லை வீட்டை தாண்ட முடியாதுப்பா, அப்படியே குழி நோண்டி விட்டுருவோம். வீட்டை தாண்ட முடியாது. சரி சார், பார்த்து போ சார். வாங்க. கோவிந்தண்ணா எடுத்து போய் நான் வரமாட்டேன். ஐயா சார், என்ன இது பேப்பர் இருக்கு டேபிள்ல? சார் விடுங்க சார், அது எல்லா கட்சியும் போராட்டம் நடத்துறதுக்காக பெர்மிஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க சார். கிண்டியில் போராட்டம் சார். என்ன போராட்டம்? யார்? எதிர்கட்சி. இதெல்லாம் எப்படியா பர்மிஷன் தர்றது? யார் இதெல்லாம் வாங்கி வைக்கிற நீ? இது என்னது? எதிர்கட்சியா வரதுக்கு போராடுற கட்சியா? இதெல்லாம் பர்மிஷன் தர முடியாதியா? ஒவ்வொரு தடவை வாங்கி வச்சு இல்லைன்னு சொல்றது சங்கட்டமா இருக்கியா? வாங்கி வைக்காது அதெல்லாம். கூட்டணி கட்சி யாரா இருந்தா என்னையா? பர்மிஷன் இல்லைன்னா இல்லதான், அங்க பண்ண முடியாதியா? ஒன்னா புரிஞ்சுக்கங்க. என்னப்பா என்ன? நம்ம அடுத்த வாரம் கிண்டியில் புதன்கிழமை ஒரு போராட்டம் வச்சுருக்கோம் சார். போன மாதம் நீங்கள் எல்லா கட்சியும் போராட்ட பர்மிஷன் கேட்டாங்க, நீங்கள் கொடுக்கல. ஆனால் நம்ம அப்பா கட்சிக்கு மட்டும் ஒரு பெரிய பர்மிஷன் கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேஜ் போட்டு, ஸ்பீக்கர் செட் வச்சு, பந்தெல்லாம் போட்டு பக்காவாக செட் பண்ணி கொடுத்தீங்க. டிராஃபிக்கெல்லாம் அந்த பக்கம் பற்ற விட்டீங்க, நமக்கு மட்டும் கிளியராக பண்ணி கொடுத்தீங்க. அந்த மாதிரி இப்போ நமக்கு வந்து ஒரு சும்மா ஒரு போராட்டம் பண்ண போகிறோம். அது கடந்த நீ யாரு? அப்பா அனுப்பிச்சு விட்டாரு சார். அப்பா அனுப்பிச்சு விட்டாரு? ஆமாம். நீனே யாருன்னு தெரியல. அப்பா அனுப்பிச்சு விட்டாரு, ஆட்டா அனுப்பிச்சு விட்டாரு சார். அப்பா சிஎம் சார். சிஎம்மா? ஆமா, சிஎம் அனுப்பிச்சுட்டாரா? ஆமா சார். உன் சட்டையெல்லாம் பார்த்தா சிஎம்க்கு உனக்கு தொடர்பே இல்லாத மாதிரி இருக்கையா சார்? தப்பா பேசாதீங்க சார். சிஎம் அனுப்பிச்சு விட்டாரு சார், அப்பா அனுப்பிச்சு விட்டாரு சார். சிஎம் சீஃப் மினிஸ்டர் சார். அவரு யாரா? சீஃப் மினிஸ்டர் சிஎம்? ஆஹா, இவரு வேற சார். எங்க அப்பா அனுப்பிச்சு விட்டாரு. உங்க அப்பா சிஎம்னா என்ன சொல்லி? எங்க அப்பா சார் சிஎம்னா. சிஎம்னா என்னன்னு சொல்றா போல? சி ஃபார் சின்ன, எம் ஃபார் முத்து, சின்ன முத்து. சி ஃபார் சின்ன, எம் ஃபார் முத்து. என்ன எனக்கு பார்த்தா எப்படி தெரியுது? நக்கலா தெரியுதா உனக்கு? இல்ல சார், அவர்தான். நீ இப்ப என் பேர் சொன்னா எல்லாமே வேலை நடக்கும்னாரு. அப்படிதான் சார் ஒண்ணு பொல போடுது. யார்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க தெரியுதா? போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சின்ன முத்து, பெரிய முத்து. சார் அவனை விடாதீங்க சார். அவனை அப்பா பிறந்தனால, அப்பாவோட அப்பா பிறந்தனால சொல்லி மாசம் மாசம் பணம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கான் சார் அவன். சார் லேண்ட் வாங்கணும்னா அப்பாவுக்கு தெரியணும், மருமகனுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மிரட்டி காசு வாங்கிட்டு போயிட்டு இருக்கான் சார் அவன்.
சார் கஷ்டப்பட்டு படத்தை எடுத்தா எனக்கு அப்பாவை தெரியும், அப்பாவோட பையனை தெரியும் சொல்லி படத்தை மிரட்டி வாங்கிட்டு போயிட்டான் சார் அவன். ஏண்டா டேய், ஊருக்குள்ள போயிட்டு இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன், அப்பா சிஎம் அப்பா சிஎம்ன்ட்டு. இல்லை சார், அது வந்து அப்படி பண்ணா நல்லா வரும்னு சொன்னாங்க சார். அதான் நம்ம இப்போ இப்படிலாம் ஆகும் தெரியாது சார். அவனை பார்த்துக்கலாம். இங்க பாருங்க மக்களே, தயவு செஞ்சு சொல்றேன், ஊருக்குள்ள இந்த மாதிரி வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டுருக்கு எல்லாரும் அரசியல்வாதிலாம் கிடையாது. வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையை போட்டுட்டு எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் ஊருக்குள்ள பாதி பேர் கட்ட பஞ்சாயத்து இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. யாரையும் நம்பாதீங்க. இந்த மாதிரி எவனாவது வந்து ஏதாவது பேசினானா செவிட்ட சேர்த்து 2 அரை விட்டு அமுச்சு விட்டுருங்க. எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். வாங்க உள்ள வாடி. எங்க அப்பா பத்தி கேட்டுறீங்க, எங்க தாத்தா பத்தி உங்களுக்கு தெரியாது. தாத்தா தானே? ஆமா, உங்க கொள்ளு தாத்தாவே நான் காட்டுறேன். நீ உள்ள வா. சார் சார் நீ வா, நீ உள்ள வா.